நண்பர்களே, நீங்கள் முகப்பேறு நொளம்பூர் பகுதியில் இருப்பீர்களானால் அங்கே அன்பு ஓட்டல் உரிமையாளர் அவர்களோடு நான் உரையாடினேன். அப்போது அவங்க அனுபவங்களும் சொன்னாங்க. இது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டல் பெருசாக இருக்கும், போர்டு பெருசாக இருக்கும், சேர்ஸ் பெருசாக இருக்கும். ஆனால் சமையல் பண்ணுறவங்க தான் சமையல்காரர்கள். இவர்கள் சமையல்காரராகவும் சப்ளையர்களாகவும் பல ஆண்டு காலம் நல்ல அனுபவம் பெற்று மக்கள்கிட்டையும் இப்போ புதுசாக நம்ம எதையாவது சாதிக்கணும்னு வந்திருக்காங்க. நல்ல அனுபவத்தோட அவங்க வர்ற கஸ்டமருக்கும் நீங்கள் நேரங்களில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. வர்ற கஸ்டமருக்கும் ஒரு ஹோம்லி ஃபுட்டாகவே கொடுக்குறாங்க, வீட்டு சமையல் மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் உங்கள் வீடுகளுக்கு என்னைக்கா ஹோட்டலில் சாப்பிடணும் ஒரு ஆசைகள் இருந்தால் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. நல்லா சுவையாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இவங்களுடைய வளர்ச்சி கடவுளை ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இவங்க சமையல் நல்லா இருக்குன்னு பப்ளிக்கே சொல்லுது. வந்துடும். மின்ட் ஸ்ட்ரீட்டில் சிக்கன் வச்சுருக்கீங்க. அண்ணன் உங்கள் சொந்தக்காரங்க, தம்பின்னா பெரியப்பா பிள்ளைங்க. அண்ணன் கையில் சுவையை எவ்வளோ வருஷமாக நீங்கள் சாப்பிட்ருப்பியா? சாப்பிட்ருக்கீங்க. வீட்டம்மா சாப்பாடுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் மேலே இருக்குன்னு சொன்னால் ரொம்ப போயிடும். அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா அங்கே குறைச்சிடக்கூடாதுல்ல, அப்புறம் அங்கே சோத்து குறைஞ்சி போகும் இல்லையா? ஆமாம், அதனால் அண்ணன் சார் அண்ணன் வடை மாஸ்டர். ஓகே, வடையில் ஸ்பெஷலிஸ்ட்டு, சிக்கன்லேயும் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டில் கடை வச்சுருக்கீங்க, வால்டாக்ஸ் ரோட்டில். ஓகே ஓகே. வீட்டு முறை சமையல் தான் 20 வருஷமா சாப்பிடுறீங்க. நீங்க எது வெளிநாடுலாம் போயிருக்கீங்களா? நீங்க இந்தியனாவே வாழ்ந்து இந்தியனாவே இருப்பீங்க. தமிழன் ஆமா ஆமா. கடவுள் நம்மளை இங்கே ஆசீர்வதிக்கும் போது நம்ம அடுத்த நாட்டுக்கு போகணும். ஆமா, கை தூக்குறாங்க. சரி, நாளைக்குங்களா டிரைவராக வந்தீங்க, மித்தெல்லாம் ஃப்ளாட்டில் வந்துட்டு அங்கே இது செக்யூரிட்டி கேட்டீங்க நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குன்ட்டு. அவங்க நேரியாக போங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அன்பு ஹோட்டல் இருக்குது, சுவையான சாப்பாடு நல்லா அன்போடு கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு ரொம்ப திருப்பி அடுத்த முறை இந்த பக்கம் வந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு வருவீங்க கண்டிப்பாக. ஆமாம், ஓகே 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 ஓகே. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆமாம், இப்போ இவங்க புது வெரைட்டியில் எனக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு வாரத்துக்கு வந்துட போகுது. ஆமாம், உங்கள் சாப்பாட்டு ஹோம்லி ஃபுட்டு மாதிரியே இருக்கு. ஓகே, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. அது நீங்கள் ஒரு டிரைவர் சர்டிஃபிகேட் கொடுக்கறது பெருசு சர்டிஃபிகேட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லா டிரைவர்ஸும் வந்துருந்தாங்க. ஓகே ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் மலேசியாவிலாம் இருந்திருக்கிறீங்க. நம்ம மலேசியாவில் இருந்திருக்கீங்க. ஆமாம், எல்லா சவுதிலையும் இருந்திருக்கீங்க. எல்லாம் ஃபுட் லைன் தான், ஃபுட் லைன் தான். இப்போ இதில் என்னென்னா, இப்போ நானும் யூடியூப் பார்க்குறேன். நம்ம சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டே வித்தியாசமாக இருக்குது. சைடிஸ் அதிகமாக வச்சு ரைஸை கம்மியாக சாப்பிட்றாங்க. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சிலவங்க தான் நான் ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்றாங்க. யாராவது ஒருத்தவங்க தான் ஹெல்த்தான ஃபுட்டு டைமிங் சாப்பிட்றாங்க. இப்போ இன்றைக்கி இருக்க வாலிபர்களை பார்த்துட்டிங்கன்னா நைட்டு 1 மணிக்கு போயிட்டு ஏடாகுடமான ஃபுட்டுகளை சாப்பிட்றாங்க. அவங்க வாழ்கிறதும் ஏசி, வண்டியில் போகிறதும் ஏசி. அப்போது அதனால் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கன்ஃபார்ம்டா, ஏன்னா நீங்கள் அதில் கன்ஃபார்ம்டு. டைமிங் சாப்பிடணும், சாப்பிட்றது கிடையாது. ஆமாம் ஆமாம், இது ஆமாம் ஆமாம் சத்துனால இது அதில் நல்ல சத்து இருக்கு. நல்லா கடினமாக உழைக்கணும். இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் உலகத்தில் உழைப்பு கம்மி, ஆனால் அவங்க மைண்டுக்கு வேலை ஜாஸ்தி. அதில் போய் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக சாப்பிடும்போது அது உடலுக்கு பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சைனாக்காரங்க அவங்க டேபிள்லே சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கார். ஓகே ஓகே. ஆமாம், அங்கே எல்லாமே குச்சியில் சாப்பிட்றாங்க, நம்ம கையில் சாப்பிட்றோம். நம்மளுக்கு இதில் பழகிடுச்சு. அவங்க குச்சியில் தான் சாப்பிட்றாங்க. கலாச்சாரம் அப்படி நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது. நீங்கள் அங்கே போனாலும் கையில் தான் சாப்பிடுவீங்க. கையில் தான் சாப்பிட்றாங்க. ஓகே.
ஆ அதுலேயும் பத்திரிக்கை எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை. கையில் தான் சாப்பிடுவோம். ஓ, பெரிய ஹோட்டலில் அவங்க ஸ்டிக்கில் சாப்பிட்டாலும் நம்ம ஆளுங்க கையில் தான் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தமிழர்கள் இந்தியன். ஆ, நல்ல ஒரு ஜேர்னி டீ கிடைக்குது. சந்தோஷமும் இருக்குது. ஓகே. வயிறு நல்லா நிரம்பும். வயிறு நல்ல கூட எடுத்து சாப்பிட்டா அதில் என்னங்க இருக்காது. சரி. இப்போ எதிர்காலத்தில் வந்து இங்கே நீங்கள் பிரியாணியில் எல்லா வெரைட்டியும் போட போகிறீங்க. சீரக சம்பவம் நெக்ஸ்ட்டு அடுத்து மண்டே வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்குள்ளே கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட வேண்டியது. ஃபாஸ்ட் ஃபுட்டு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறீங்க. நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணி கொடுத்துருவீங்க. வெளிநாட்டு ஸ்டைலில் வேணாலும் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. கஸ்டமர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போவுமே ஓரளவு கஸ்டமர்ஸ் வந்துடுங்க. அந்த சர்ச் ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ஃபர்தராகவும் ஆர்டர்ஸ் வந்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. இந்த வாரமும் ஆர்டர் வந்து புதன்கிழமை ஆர்டர் வந்து அன்னைக்கு நைட்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காங்க. சரி. ஓகே. ஆமாம், சவுதிக்கு போயிட்டோம். ஆமாம், சவுதி. புரோட்டா ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லைம்மா, நம்மளுக்கு கடவுள். ஆமாம், பிள்ளைச்சு இளம் பிள்ளைங்க அது கேட்குறாங்க. நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், நம்மள தான் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க டைமிங் சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியம். ஆமாம், நல்லா விளையாடணும், நல்லா ஜம்மிங் பண்ணணும். வேஸ்ட் எதுவுமே ஆகாது. ஓகே. ஆமாம், அது சப்போர்ட் கிடைக்கிது. ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்கே மத்தியானம் சாப்பாடில் சிக்கன் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, ஆம்லேட் போட்டு கொடுத்துருவீங்க. இந்த ஏரியாவுக்கு இது கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆமாம், எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், இன்னும் கஸ்டமர்ஸ் வர நீங்கள் என்ன அதிக குவாலிட்டிகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓரளவு வந்துடுச்சு. நம்மளுக்கு மனசில் சந்தோஷம் வந்துடுச்சு. ஆமாம். சரி, கவனிப்பு இருக்குது. நம்ம சந்தில் இருந்தாலும் சிங்காரம் பண்ணிவிடுவோம். உபசரிப்பு. ஆமாம், நம்ம கொடுக்குற உணவை விட நம்ம வரவேற்பு தான் அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அதில் நீங்கள் அனுபவம் இருக்குது. டோட்டல்னா பப்ளிக்கோட பழகிருக்கிறீங்க, குவாலிட்டியோடையும் பழகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துருக்கீங்க. எல்லாமே தெரியுது குவாலிட்டி வைஸு. ஆமாம். இல்லை 3:30 மணிக்கு. ஓகே. அப்படியே கை தூக்குங்க. நாளைக்கு வீடியோவில் வந்துடுவீங்க. சரி, நல்லா இருந்துடும். நம்ம உழைப்பாளிக்கு உழைக்கிற ட்ரெஸ்ஸு தானே அழகு. ஆமாம், வேறு அழகெல்லாம் காமிச்சு நம்ம பியூட்டி. ஆமாம், நம்ம எதுவுமே நேச்சுரலாக காமிச்சிருவோம். அவ்வளோதான். நேச்சுரலில் தான் நிரந்தரம். அதுவே போதும். ஆமாம், நம்ம நல்ல பொருளை கொடுத்து நல்ல கஸ்டமர்ஸை வர வச்சுக்கிறோம். ஓகே. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர் மாஸ்டர்? தேனி மாவட்டம் தான். எல்லாம் தேனியில் உள்ளவங்க தான். இந்த வருஷம் இதில் 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க. 35 வருஷமாக செய்கிறீங்க. எல்லா வகையான உணவும் தயாரிச்சிருவீங்க. ஓகே, செட்டாக பண்ணிடுவீங்க. ஓகே. சரி, கை தூக்குங்க மறுபடியும். ஓகே. சரி, எல்லா சமையலும் பண்ணிடுவீங்க. ஓகே. ஷிட்டுன்னா செட்டு. ஓ, எல்லா ஐட்டம் பண்ணுங்க. நான்வெஜ் இல்லை, எல்லா ஐட்டம் பண்ணிடுங்க. ஓகே மாஸ்டர். அவரு எங்கள் மாஸ்டர் கூப்பிடுங்க. அவரு கூப்பிடுறேன்ட்டு கேட்டுருங்க.